ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கதைக்களம் எப்படி போகுது அப்படின்றதே எனக்கு சுத்தமாக புரியல. ரொம்பவே கோவமாக தான் இருக்குது பார்க்கும்போதே. ஆஹா கல்யாணம் ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரி. தெலுங்குல இப்போ வரைக்குமே ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ஆனால் ஏன் இப்படி தமிழில் வந்து சுற்றுன்னு சுற்றி சொதப்பி அந்த குட்டி பாப்பாவோட ட்ராக்கே வந்து ரொம்பவே சொதப்பிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ சொதப்பினாங்க அப்படின்றது இருந்தது. அது இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மேரேஜ் ட்ராக், பிரபாவோட மேரேஜ் ட்ராக்கும் ரொம்ப சொதப்பிட்டாங்க. தெலுங்குல அவ்வளோ கிளியராக அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் விவாகரத்து நடக்கும், இந்த பக்கம் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ போகிற ட்ராக்கு ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அனாமிகாவோட டைவர்ஸை வந்து கேன்சல் பண்ணி அனாமிகாவையும் வீட்டில் வர வச்சாச்சு போல இருக்குது. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தாத்தா அப்புறம் விபூஷ் அவங்களோட சேர்ந்து அனாமிகா வந்து ஒரு பிக் எடுத்து ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே வீட்டில் இதுக்கு மேலே 2 மருமகளை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி, ட்ராக் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி, இவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையா அப்படிங்கிற மாதிரியும். பிரம்மமுடியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அடுத்து கொஞ்சம் எபிசோட்ஸ்லேயே அது என்னன்னு தெரிய வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ஹீரோயினுக்கு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல அது இல்லாமல் இருக்குது. இப்போ வரைக்குமே ஹீரோயினுக்குள்ளே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இருந்துடுறது வராமல் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடத்துலையுமே ஹீரோவை தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. சூர்யா தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மகா வந்து தவறாக புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இப்படி கொண்டு வர்றது, நெகட்டிவாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது சீரியல். கண்டிப்பாக பிரம்மமுடி மாதிரியே கொண்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.